ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னப்பா கனியக்கா நாமினேஷன்லேயே வரல போல இருக்குது. உங்கள் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல இருக்குது. போன வாரமும் சரி, இந்த வாரமும் சரி, நாமினேஷன்லேயே வராமல் எஸ்கேப் ஆகுறாங்களே. பாரு சொன்ன மாதிரி தான் எப்படியாவது அடுத்த வாரம் நாமினேஷனில் கொண்டு வந்துடணும் அப்படின்னும் போது எல்லாருமே மக்களை சந்திச்சுட்டு உள்ளே இருக்கிறது தான் அவங்க கேமுக்கான சுவாரஸ்யத்தை அவங்க மக்களுக்கு கொடுக்குறாங்கன்றதுக்கு அர்த்தம். ஒளிஞ்சிக்கிட்டே உள்ளே இருக்கிறது இல்லை. வீட்டுக்குள்ளே இருக்கவங்க கிட்ட மட்டும் நல்ல பேர் வாங்குறது இல்லை. அப்படி வீட்டுக்குள்ளே இருக்கவங்க கிட்ட மட்டுமே நல்ல பேர் வாங்கிட்டு இருந்தா வெளில ஆடியன்ஸ்க்கு அவங்க போர் அடிச்சிருவாங்க. அவங்களுக்கான அந்த ஓட்டிங் ப்ராசஸில் அந்த ஒரு பழக்கம் அவங்களுக்கு ஓட் பண்ணோம், அவங்க நாமினேஷனில் வந்தாலே ஓட் போடணும் அப்படிங்கிற விஷயமே மக்கள்கிட்ட பழகாது. அப்படின்னும் போது நாமினேஷனில் வர்றது தான் ஒரு ஹெல்த்தியான ப்ராசஸாக இருக்கும்னா, போன சீசனில் பார்த்தீங்கன்னா ஜாக் வராத வாரமே இருக்காது நாமினேஷனில். அப்புறம் முத்து ஒரு வாரம் வரலனா கூட அவராக வந்து வாலண்டியராக எதையாச்சும் ஒன்று பண்ணி நாமினேஷனில் வரதுக்கு ட்ரை பண்ணுவார். இதனால் பிக் பாஸ் கிட்டேயும் நிறைய இடத்துல திட்டு வாங்கியிருக்காரு. அப்படின்னும் போது நாமினேஷனில் வராமல் ஒளிஞ்சிக்கிட்டு விளையாடுற விளையாட்டு ஹெல்த்தியான விளையாட்டு இல்லை. அவங்க வந்து நாமினேஷனுக்கு பயப்படுறாங்க அப்படிங்கிறது தான். ரம்யா ஜோ பயப்படுறத ஓப்பனாக காட்டுறாங்க, கனியக்கா பயப்படாமல் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆனால் பயந்துட்டு இருக்கிறதுனால தான் அந்த கிச்சன் டீமுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. கிச்சனில் வந்து சால்ட்டை போடுறது, அதுக்கப்புறம் டப்பா வைத்து டபன்னு தட்டுறது, சுற்றி ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு அவங்கள வச்சுக்கிட்டே அந்த கூட்டத்தை ஓட்டுறது, இதெல்லாம் வந்து கண்டென்ட்டாப்பா. சரி, ஒரு வேளை இப்போ வந்து பாரு நாமினேட் ஆயிட்டாங்க. ஹோல் வீடுமே சேர்ந்து அவங்களை குத்துன்னு குத்துனாங்க. இது ஆல்ரெடி என்னோட வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், இந்த வாரம் கண்டென்ட்டே பாருதா அப்படின்னு. மக்கள் சப்போர்ட் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? மக்களுக்கு அவங்க விளையாடுற விளையாட்டு பிடிக்குதோ இல்லையோ கண்டென்ட் கொடுக்குறாங்கல்ல. ஒரு வேளை கேம்லேருந்து பார்வை தள்ளி வச்சுட்டு பார்த்தா இந்த சீசனில் போன வாரமும் சரி, இந்த வாரமும் சரி, இல்லை நாமினேஷனில் இந்த வாரம் பாரு வந்திருக்க பட்சத்துலையும் பாரு வந்து ஜனங்க பிடிக்கல அப்படி இப்படின்னு சொன்னாலுமே கண்டென்ட் அந்த வீட்டில் கொடுக்கறது யார்? போன வாரம் ஃபுல்லாக திவாகரை வச்சு கண்டென்ட் எடுத்தாங்க. திவாகர் பாருன்னு சொல்லி தான் பாரு வந்து வீக்கெண்டில் அடித்தாங்க. இப்போ திவாகரை ஒரு வழியாக ஹீரோவாக்கின மக்கள் வந்து பாரு வச்சு உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் அடிக்கிறாங்கன்னா மக்களோட ஓட்டு பாருக்கு எப்படி இருக்கும்? ஸோ இப்போ ரம்யா ஜோவுமே வந்து திவாகரை திருப்பி வந்து நாமினேஷனில் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திவாகர் கூட சண்டை போட்டாலுமே அவங்க வந்து கண்டென்ட்டுக்காக பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த வீட்டில் கண்டென்ட்டாக அங்கே வந்து இருக்கிறதே திவாகரும் பாருவும் தான். அவங்கள தள்ளி வச்சுட்டு அந்த கேமை பார்த்தோன்னா உள்ளே ஒன்றுமே இல்லை. கனியக்கா உட்பட, கனியக்காவை சுற்றி இருக்க அந்த புள்ளி குரூப் உட்பட. ஆமாங்க, நான் புள்ளின்னு தாங்க சொல்லுவேன். ஒருத்தங்க ரியாக்ஷன் பண்ணுறது தான் வெளில தப்பாக தெரியுதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஆக்ஷன் இருக்கும்ல. அதையே டீம் வெளில கொண்டு வர மாட்டேங்குது. மற்றவங்கெல்லாம் ட்ரிகர் பண்ணி விளையாடுறது ஒரு விளையாட்டுனா, அப்போது பாருமே ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. ஒருத்தங்க அடிச்சுக்கிட்டே இருந்தால் வந்துட்டு நான் அவங்கள எனக்கு பிடிக்கல, அவங்கக்கிட்ட நான் முகத்தை திருப்பிட்டு தான் பேசுவேன்னு சொல்கிற திவாகரையும் தப்புன்னு சொல்கிறீங்க. கூட அதுக்கு கவுண்டர் கொடுத்தா அப்படி ஆடுற பாருவே ஆட்டிடியூட்னு சொல்கிறீங்க. அப்போ கேமை எப்படி தான் ஆடுறது? ஒன்று சைலண்ட் சிலாவலியாக ஆடணும், இல்லை நான் இப்படி தான் தைரியமாக சொல்லி ஆடணும். இதில் நான் இப்படி தான் தைரியமாக சொல்லி ஆடுற வகை தான் பாருன்னா, ஒளிஞ்சிக்கிட்டே ஆடுற கனியக்கா நாமினேஷனில் வரலனா ஓட்ஸை யாருக்கு போடணும், இல்லை கண்டென்ட் ஜனங்களுக்கு எங்கேருந்து வருது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறதா என்னோட பாயிண்ட் காய்ஸ். தேங்க்யூ.